பாஜக வந்து மூன்றாவது கூட்டணி அமைக்கிறதுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்து தமிழகத்தை எந்த மாதிரி எதிரொலிக்கும் நினைக்கிறேன். சரி, நான் சொல்றேனே, அவர்களுக்கு வந்து மீடியா நீங்க வந்து ஒரு பூத கண்ணாடியும் மெகாஃபோனும் கொடுத்துட்டீங்க. அதனால இருக்கிறதோட சத்தம் ஜாஸ்தியா கேட்குது, இருக்கிற சைஸை விட பெருசா தெரியுது ஒழிய ஓட்டு எண்ணும் போது தெரிஞ்சிடும் பாஜகவோட உண்மையான நிலை, அவருக்கு எந்த பிராக்கெட்ல இருக்காங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். நான் மீண்டும் சொல்கிறேன், 39 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் கூட்டணி, காங்கிரஸ் கட்சி இருக்கும் கூட்டணி வெற்றி பெற போகிறது. பாருங்க, இந்த மத்திய சர்க்கார் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது வந்து ஒன்று அவருடைய பெரிய மனசு பண்ணி கொடுக்கறது கிடையாது. நான் தான் இப்போ கணக்கு சொன்னேன், நம்ம கட்டுற டாக்ஸ் தான் திருப்பி வருது. முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நடந்த அந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ், இயற்கை சீடர் இந்த சம்பவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் புதுசாக பணம் கொடுக்கல. ஏற்கனவே அலாட்டான அந்த 400 crores தான் வந்திருக்க ஒழிய புதிதாக ஒரு பணமும் வரவில்லை என்று முதலமைச்சர் சொல்வது 100க்கு 100 கரெக்ட். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்பதை கூட்டணியின் தலைமை தாங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் தீர்மானிக்கப்படும். அதற்கு பின்னர் எந்தெந்த தொகுதியில் எங்கள் கட்சியின் சார்பாக வேட்பாளர்கள் யார் நிற்பார்கள் என்பதை காங்கிரஸ் கட்சியுடைய மத்திய குழு தான் தீர்மானம் செய்யும். என்னுடைய கட்சி என்னென்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன். இருக்கிறது 39 தொகுதி தான். உங்களையே பேச்சுவார்த்தைக்கு மேலே தலைமை தாங்க சொன்னாலும் இந்த 39 தான் நீங்கள் பிரித்து கொடுக்க முடியும். 40வது தொகுதியை இப்போ உருவாக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் 39 தொகுதிக்குள்ள எல்லா கட்சியும் ஃபிட் ஆகணும். திராவிட முன்னேற்ற கழகத்திலும் காங்கிரஸ் கட்சியும் இருக்கும் கூட்டணி ஒரு பழைய கூட்டணி, நீண்ட நாளாக ட்ரைட் அண்ட் டெஸ்டட் கூட்டணி. நிச்சயமாக சுமூகமாக இந்த முறையும் பேச்சுவார்த்தை முடியும். எல்லாருக்கும் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அலையன்ஸ் இருக்கும். வருத்தம் அளிக்கிறது. 3 முறை காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயதரணி அவர்கள் பாஜகவில் சேர்ந்தது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. தாமதம் எங்க ஆகுது? நீங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சு யார் எந்தெந்த தொகுதியில் நிக்க போறாங்க, லெட்டர் பேட் கட்சி நிறைய பேரை சேர்த்தாங்க அவங்க கூட்டணியில. எந்தெந்த லெட்டர் பேட் கட்சி எந்தெந்த தொகுதியில் நிக்க போகுதுன்னு அறிவிச்சிட்டாங்களா? இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் அவர்களை கூட்டணி அமைச்சு அவங்க கூட்டணியில் எந்தெந்த கட்சி இருக்குன்னு அறிவிச்சிட்டாங்களா? அவங்க எந்தெந்த தொகுதியில் அவங்களுடைய கட்சிகள்லாம் போட்டியிட போது சொல்லியிருக்காங்களா? எதுக்கு திருப்பி எங்களுக்கு மட்டும் தாமதம் சொல்றீங்க? எங்க கூட்டணி எங்களுக்கு ஏற்கனவே வெற்றி பெற்ற கூட்டணி. இங்க தமிழ்நாட்டில் அரசாங்கத்தை தலைமை தாங்கும் கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அவர்களுக்கு நன்றாக தெரியும் எப்பொழுது பேச்சுவார்த்தை முடிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். ஆன் டைம்ல எல்லாம் கண்டிப்பா முடியும். பாஜக வந்து மூன்றாவது ஒரு அணியை சேர்க்கிறாங்க. அது வந்து புதுசா உருவாகிற ஒரு கூட்டணியா இருக்கு. ஆனா காங்கிரஸும் திமுக வந்து ஆல்ரெடி இருக்கிற ட்ரைட் அண்ட் டெஸ்ட், நீங்க சொல்ற மாதிரி ட்ரைட் அண்ட் டெஸ்ட் கூட்டணி தான். சோ அவங்களுக்கு வந்து இப்ப சிபிஐ சிபிஎம்க்கு வந்து 2 தொகுதி டிலே பண்றதுனால என்ன பாதிச்சிருச்சு? நான் திருப்பி தான் சொல்றேன். எத்தனை முன்னாடியே அறிவிச்சாலும் லாஸ்ட் மினிட்ல அறிவிச்சாலும் எலெக்ஷன் ஒரே நாமினேஷன் டைம் ஒரே டைம் தான் எல்லாருக்கும். எலெக்ஷன் நடக்க போறது ஒரே டைம் தான். உங்களுக்கு இன்னைக்கே நான் ஹால் டிக்கெட் கொடுத்துட்டேன்னா நான் நாளைக்கே போய் எக்ஸாம் எழுத போறீங்களா? என்னைக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறோன்னா எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு தான் எக்ஸாம் எழுத முடியும். முன்னாடியே ஹால் டிக்கெட் கொடுக்கறதுனால என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்? ஒரு அட்வான்டேஜும் கிடையாது. அதனால இது ஒன்றும் நாங்கள் ஒன்றும் தாமதமெல்லாம் பண்ணல. இதுதான் நார்மல் பொலிட்டிக்கல் பேஸ். இந்த நார்மல் பொலிட்டிக்கல் பேஸில் கண்டிப்பாக சுமூகமாக நடக்கும். 39 தொகுதிகளில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். ரைட், தேங்க்யூ. நான் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் இங்க உள்ள குடும்ப அரசியலுக்கு வந்து வயிற்றுச்சல் ஆகுது, வயிற்றுல புளிய கரைக்குது. ஒரு வயிற்றுச்சல் இல்லை. அவர் எத்தனை தடவை அவர்கிட்ட தான் சொன்னேன். அவர் குடும்ப அரசியலை பற்றி பேசும்பொழுது சுஷ்மா ஸ்வராஜ் மகளை மனதில் வைத்துக் கொண்டு பேசுகிறார் என்று நான் நினைக்கிறேன்.